இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, அமர் நந்து அவங்கள பத்தி நமக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுவோம். சில பேர் ஃபாலோ பண்ணாம இருக்கும்போதே நமக்கு ஃபீட் வரும். நான் அவங்களோட ஃபாலோவர்ஸா அப்படின்னு கேட்டா, நான் அவங்கள ஃபாலோ பண்ணல. இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணல. ஆனா நான் ஃபீட்ல பார்த்துருக்கேன். அவங்க ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். நான் வந்து இப்போ பேச போற விஷயம் வந்து அவங்களுக்கு அவங்களோட ஃபாலோவர்ஸ் இல்ல அவங்க தான் பேச வச்சாங்க அந்த மாரி இல்ல. நான் அவங்களோட ஃபாலோவர்ஸும் இல்ல. நான் அவங்கள நேர்ல பார்த்ததும் இல்ல. அ அவங்க வந்து சென்னையில இருக்காங்க. நான் வந்து மதுரையில இருக்கேன். நான் என்னோட சப்போர்ட் அவங்களுக்கு இப்போ என்ன நான் பேச போறேன் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. 4, 5, 6ன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. அக்டோபர் 4, 5, 6. அப்போ ஃபர்ஸ்ட் டே என்னாச்சு அப்படின்னா, அவங்க எக்ஸ்போ வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஒரு க்ரௌடோட வந்து முடிஞ்சிருச்சு. சக்ஸஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அதே மஹால்ல ஷூ எக்ஸ்போவும் போட்டிருக்காங்க. அதனால க்ரௌடா இருந்திருக்கு. நெக்ஸ்ட் டே என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு எக்ஸ்போ போடுறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் டேயே அவங்க எக்ஸ்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லா முடியுது அப்படின்னா, பாதி பேர் கேட் க்ளோஸ் பண்ணி பாதி பேர் போயிட்டாங்க. ஸோ நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு அப்டேட் போட்டிருந்தாங்க. மறுநாள் வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸ்போ ஸ்டார்ட் பண்றதுக்கு மறுநாள் 3:00 அவங்களோட எக்ஸ்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னா, போலீஸ் யாரையுமே உள்ள விடாம, அவங்களுக்கு வந்து அந்த ஷூ எக்ஸ்போக்கு வர்றவங்கலாம் இந்த கேட்ல வர்ற மாதிரி பண்ணி, அதுவும் க்ளோஸ் ஆயிடுச்சு. சரி நெக்ஸ்ட் டே அவங்க 3 டே எக்ஸ்போ போட்டிருந்தாங்க இல்லையா? சரி நெக்ஸ்ட் டே வரலான்றதுக்காக போனப்போ, நெக்ஸ்ட் டே 8 AM அவங்க போய் கடை ஓப்பன் பண்ணும்போதே, மஹால் ஓப்பன் பண்ணும்போதே வந்துட்டு போலீஸ் வந்து ஓப்பன் பண்ண விடல. ஸோ வந்து அவங்க ரொம்பவே டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகி வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்க எல்லார்ட்டையும் பெர்மிஷன் வாங்கி, ஏசிட்ட பெர்மிஷன் வாங்கி, எல்லார்ட்டையும் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்க வந்து இந்த எக்ஸ்போ போட்டிருக்காங்க. அப்படி இருந்தும் எதனால இப்படி நடந்துச்சுங்கிறது அவங்களுக்குமே தெரியல. சரி ஓகே, நான் கூட அவங்க அப்படி வீடியோ போடவும் அவ்வளோதான், அடுத்த எக்ஸ்போ இல்ல அந்த மாரி நான் நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க திரும்பியும் கம்பேக் குடுத்தாங்க. திரும்பி கம்பேக் குடுக்கும்போது எனக்கே அவங்கள ஃபாலோ பண்ணணும்னு தோணுச்சு. இவ்ளோ கஷ்டம் அனுபவிச்சும் அவங்க திரும்பியும் ஒரு கம்பேக் குடுக்கும்போது மாஸா இருந்துச்சு. சரி ஓகே 7th 8th அப்படின்னு சொல்லிட்டு நேத்து ஈவினிங் ஒரு அப்டேட் போட்டிருந்தாங்க நைட்டு. இன்னைக்கு மார்னிங் அவங்க எக்ஸ்போ ஸ்டார்ட் பண்ணும்போது திரும்பி வந்துட்டு போலீஸ் வந்துட்டு அவங்கள க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு பிராங்க் கால் வந்திருக்கு. அந்த கால் அவங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ண சொல்லி இது பண்ணியிருக்காங்க. மக்கள் எல்லாருமே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட மெசேஜ் என்ன கன்வே பண்றேன் அப்படின்னா, அவங்க ஒருத்தவங்க வளர்றாங்க அப்படின்னா அவங்கள வளர விடுங்க. நீங்க ஆல்ரெடி வளர்ந்துட்டீங்க. மற்றவங்கள வளர விடுங்க. அப்படி இல்லையா, அவங்க மேல உள்ள பொறாமையில அப்படி பண்ணாலும் கூட, அவங்க வளர்ந்து வர்ற இந்த ஸ்டேஜ்ல அப்படி பண்ணாதீங்க. அதான் என்னோட மெசேஜ் கன்வே பண்றேன். இன்னொன்னு அவங்களுக்கு அமர் நந்துக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க இப்பயே நீங்க சக்சஸ் ஆயிட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா உங்கள பார்த்து ஒருத்தவங்க பொறாமப்பட்டு இத க்ளோஸ் பண்ற அளவுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்க நல்லாவே வளர்ந்து வந்துட்டீங்க. இன்னும் வளர போறீங்கன்னு தான் அர்த்தம். இதுதான் என்னோட வீடியோ மூலியமா நான் கன்வே பண்றேன். நான் வந்து மதுரையில இருந்து என்னோட சப்போர்ட் உங்களுக்கு நான் தர்றேன். உங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. இனிமேல் நானும் உங்களோட ஃபாலோவர்ஸா இருப்பேன். இதான் நான் உங்களுக்கு கன்வே பண்ற மெசேஜ். யாரையுமே வந்துட்டு கெடுக்கணும்னு நினைக்காதீங்க. அவங்க வளரணும்னு நினச்சவங்க நிறையா ஹார்ட் ஒர்க் போடும்போது கண்டிப்பாக கடன் வாங்கி தான் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னா கடன் வாங்கி தான் பண்ணுவாங்க. ஒரு தொழில் பண்ணி அவங்க கடன் வாங்கி பண்ணும்போது இது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய லாஸாக இருக்கும். அதை வந்து அந்த ப்ராங்க் கால் பண்ணி கெடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த தீங்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு போகும். இந்த மாதிரி யாருமே நம்மளும் பண்ணக்கூடாது. யாருமே இனிமேல் அடுத்தவங்களுக்கு வந்து பண்ணாதீங்க. அவங்க விடுற அந்த ஒவ்வொரு கண்ணீரும் வந்து நமக்கு வந்து பாதிப்பா இருக்கும்.